இந்த வீடியோல நாம கான்கிரீட்டை பத்தி தான் ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ கான்கிரீட் அப்படின்றது நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது கான்கிரீட் மிக்சிங் தான். சோ கான்கிரீட் மிக்சிங்ல டிசைன் மிக்ஸ் அண்ட் நாமினல் மிக்ஸ்னு மொத்தம் ரெண்டு மிக்ஸ் இருக்கு. சோ இதுக்கு இடையில இருக்கிற டிஃபரன்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வைஸ் பார்க்கலாம். நாமினல் மிக்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டா அதுல வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் ரேஷியோஸ் இருக்கும். M5, M15, M10, M20 அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் ரேஷியோஸ் இருக்கும். ஸோ சைட்ல நாம என்ன டிசைன் ஸ்ட்ரென்த் தேவைப்படுதோ ஸோ நாம அதுக்கு அந்த மிக்ஸ் ரேஷியோவை எடுத்துட்டு அதுல கான்கிரீட் போட்டு நாம வந்து சைட்ல வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ இது வந்து சைட் டு சைட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சேம் மிக்ஸ் ரேஷியோஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து வால்யூமெட்ரிக் பேட்சிங் வந்து யூஸ் பண்ணுவோம் நாம. ஸோ டிசைன் மிக்ஸ் அப்படின்னா இங்க வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சோ நம்ம கான்கிரீட்டுக்கு போட போற இன்கிரிடியன்ஸோட ஸ்பெசிபிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நிறைய மெத்தட்ல நமக்கு வந்து மிக்சிங் ரேஷியோஸ் வந்து போட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. சோ எந்த ஸ்பெசிபிக் ரேஷியோல நமக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் அதுவும் எக்கனாமிக்கலா கிடைக்குது. சோ அந்த ரேஷியோ எடுத்துக்கிட்டு அந்த ரேஷியோல நமக்கு சைட்ல கான்கிரீட் போடுவாங்க. சோ இது மூலமா நமக்கு எக்கனாமிக்கலா மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும். இது சைட் டு சைட் இந்த ரேஷியோஸ் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். இங்க வந்து ஒயிட் பேட்சிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மிக்சிங்கை பொறுத்து நாமினல் அண்ட் டிசைனுக்கு வந்து என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இங்க நாமினல் மிக்ஸ்ல ஒரு சின்ன சைட் லெவல்ல மிக்சர் மிஷின் யூஸ் பண்ணி கொண்டு வந்து அதுல மிக்ஸ் பண்ணிட்டு கான்கிரீட் அப்படியே சைட் யூஸ்க்கு கொண்டு போயிடுவாங்க. வேற இங்க டிசைன் மிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா RMC பிளான்ட் ரெடி மிக்ஸ்ட் கான்கிரீட் பிளான்ட்ல கொண்டு போயிட்டு வே பேட்சிங் யூஸ் பண்ணி கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல கான்கிரீட்டை மேட் பண்ணி அதுக்கப்புறமா தான் சைட்டு கொண்டு போவாங்க. டெஸ்ட்னு பாத்தீங்கன்னா எந்த விதமான லேபரேட்டரி டெஸ்ட்டும் இங்க நாமினல் மிக்ஸ்ல வந்து பண்ண மாட்டாங்க. அதே டிசைன் மிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான லேபரேட்டரி டெஸ்ட்டும் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லம் டெஸ்ட், காம்பாக்ஷன் ஃபேக்டர், ஃப்ளோ டேபிள் இந்த மாதிரியான எல்லா டெஸ்ட்டையும் வந்து கண்டக்ட் பண்ணி கரெக்டான நமக்கு ரெக்கார்ட் ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்குமா, கரெக்டான ஸ்லம்ப் இருக்கா, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தான் நமக்கு சைட்டுக்கே வரும் அந்த கான்கிரீட். ஸோ அட்ரிபியூட்ஸ் ஆஃப் இன்கிரீடியன்ஸ். ஸோ நாமினல் மிக்ஸ்ல நாம யூஸ் பண்ண போற கான்கிரீட் இன்கிரீடியன்ஸ் சிமெண்ட், சாண்ட், அக்ரிகேட் இதோடைய ஸ்பெசிபிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணுவோமான்னு கேட்டா கிடையாதுங்க. ஸோ நாம அப்படி யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்டாண்டர்ட் ரேஷியோ இருக்கும். ஸோ அந்த ரேஷியோக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணி கான்கிரீட்டை போட்டுருவோம். ஆனா அதுவே டிசைன் மிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சிமெண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் லைக் சிமெண்டோட கிரேட் என்ன, கன்சிஸ்டன்ட் என்ன, இனிஷியல் செட்டிங் டைம், ஃபைனல் செட்டிங் டைம், அதோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்ன, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு ஸோ சிமெண்ட் வந்து எந்த அளவு குவான்டிட்டி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணுவோம். இதே சாண்ட்னு பாத்துக்கிட்டீங்கன்னா டென்சிட்டி, பல்கிங் ஆஃப் சாண்ட், ஸ்பெசிபிக் கிராவிட்டி, கிரேட் ஆஃப் அக்ரிகேட், ஃபைனஸ் மாடுலஸ், பார்ட்டிகுல் சைஸ், சிட் கண்டென்ட், வாட்டர் அப்சார்ப்ஷன், யூனிட் வெயிட் இந்த மாதிரி எல்லா விதமான ஃபேக்டர்ஸையும் நாம வந்து கன்சிடர் பண்ணி அதுக்கு அப்புறமா அதுக்கு ஏற்ற மாதிரி நாம அதை மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து கான்கிரீட்டோட மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்தை வந்து நாம அட்டைன் பண்ணுவோம். ஸோ சைட் லெவலில் நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறத வந்து நாம பார்க்கலாம். ஸோ நாமினல் மிக்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாக சைட்லேயே நம்ம மேக் பண்ணுறதுனால கான்கிரீட்டை ரொம்ப ஈஸியாக நம்ம இன்னைக்கு முடிவு பண்ணி இன்னைக்கே கூட கான்கிரீட்டை போட்டுடலாம். பிகாஸ் நமக்கு ப்ரொபோர்ஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி IS 456 அவைலபிளா இருக்கு. அதை யூஸ் பண்ணி நமக்கு என்ன ஸ்ட்ரென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொபோர்ஷன்ஸ்ல இன்கிரீடியன்ஸை ஆட் பண்ணி நம்ம கான்கிரீட் மேட் பண்ணிக்கலாம். அதுவே டிசைன் மிக்ஸ் அப்படி கிடையாது. அது ரொம்ப டிஃபிகல்ட். பிகாஸ் எந்த ப்ரொபோர்ஷன்ல கான்கிரீட் போட்டால் நமக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படிங்கறத வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காக நம்ம ஏகப்பட்ட ப்ரொபோர்ஷன்ல கான்கிரீட்டை போட்டு கியூரிங்ல வச்சு 28 டேஸ்க்கு வந்து டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் ரிசல்ட் தான் நமக்கு தெரியும் எந்த ப்ரொபோர்ஷன்ல மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் கிடைக்குது அப்படிங்கிறது. ஸோ மினிமம் 30 டேக்கு அப்புறம் தான் நம்மளால ப்ரொபோர்ஷனே சூஸ் பண்ண முடியும். இதுக்கான கோட் வந்து பாத்தீங்கன்னா IS 20262 ரெஃபர் பண்ணலாம். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு குயிக்கா ஒரு ஒர்க்கை பண்ணணும் அப்படின்னா நாமினல் மிக்ஸ் வந்து பெஸ்ட். பரவாயில்ல, ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணும் அதே டைம்ல எக்கனாமிக்கலா பண்ணும் அப்படின்னீங்கன்னா டிசைன் மிக்ஸ் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இங்க நாமினல் மிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில்டு பர்சனே தேவைப்படாது. அதுவே டிசைன் மிக்ஸ் அப்படின்னா கண்டிப்பா ஸ்கில்டு பர்சன் இருந்தா மட்டும்தான் உங்களால ப்ராப்பரா கான்கிரீட்டை போட்டு முடிக்க முடியும். ஸ்ட்ரென்த் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ப்ளீடிங், செக்ரிகேஷன், காம்பாக்ஷன் இது எல்லாத்தையும் கரெக்டா பண்ணாலும் நாமினல் மிக்ஸ்ல கரெக்டா டிசைன் ஸ்ட்ரென்த் கிடைக்குமான்னு கேட்டா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அதுவே டிசைன் மிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் எக்கனாமிக்கலா கிடைக்கும். ஸோ இதுதான் டிசைன் மிக்ஸ்ல இருக்கிற மேக்ஸிமம் அட்வான்டேஜ். ஸோ கான்கிரீட்ல நாமினல் மிக்ஸ், டிசைன் மிக்ஸ், ஸோ இது ரெண்டையும் நம்ம எங்கெங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கேல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா புவர் குவாலிட்டி ஆஃப் கான்கிரீட் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா M20 ஆர் அதுக்கு கீழே இருக்கிற கிரேட் கான்கிரீட்டே எனக்கு போதும் அப்படின்ற பட்சத்துல மட்டும் நீங்க நாமினல் மிக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இதே M25 ஆர் M25 அபோவ் கிரேட்ல வந்து எனக்கு கான்கிரீட் தேவை அப்படின்னா கண்டிப்பா நீங்க டிசைன் மிக்ஸ்க்கு தான் போகணும். ஏன்னா அந்த கான்கிரீட் ஸ்ட்ரென்த்தை வந்து டிசைன் மிக்ஸ்ல தான் உங்களால அக்யூரேட்டா வந்து எடுத்துக்க முடியும். இதே நீங்க நாமினல் மிக்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா அதோட ஸ்ட்ரென்த் ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் குறையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம சேனல்ல நாம ஆட்டோகேட் ஃப்ரீயா சொல்லி தரலாம்னு இருக்கும். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். மறக்காம அந்த வீடியோ லிங்க் கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரணும்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.